ஓம் சாந்தி. இவ்வுலகின் அனைத்து தர்மங்களுக்கும் அடிப்படையாக உள்ள சர்வ சாஸ்திர சிரோன்மணி என்று அழைக்கப்படுவது ஸ்ரீமத் பகவத்கீதை. அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. இந்த ஜென்ம மரண சக்கரத்திற்கு அப்பாற்பட்ட இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மா சிவன்தான் என்பதை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். கலியுக கடைசியும் சத்யுக ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த சங்கமயுக காலகட்டத்தில் முழு உலகமும் விகாரங்களின் பிடியில் சிக்கி துக்கத்தில் மூழ்கி தவிக்கும் போது பகவான் சொல்வதே உண்மையான பகவத்கீதை ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை மனிதகுலம் முழுவதற்கும் கொடுக்கப்பட்ட சாஸ்திரம், பாடல், கீதை என்று சொல்லலாம். இது தனிப்பட்ட தர்மங்களுடையது கிடையாது. கீதையில் மட்டுமே பகவான் வாச், அதாவது பகவான் நானே கூறுகிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இந்துக்களின் வேறு எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. வேத வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதம் எனும் இதிகாசத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு இந்த காலகட்டத்திலும் இப்போதும் கூட மகத்துவம் என்பது இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தின் கடைசியில் மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பகவான் தான் எப்போது வருகிறேன் என்பதை பகவத்கீதையிலேயே 4வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகனில் சொல்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ, அதர்மம் தழைத்தோங்கி நிற்கிறதோ, அப்போது அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் 8வது ஸ்லோகனில் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாசாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது ஆச்சாரியார்களை விநாசம் செய்து சாது சந்நியாசிகளை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்படி துவாபர யுகத்தின் கடைசியில் கிருஷ்ணர் யுத்தம் செய்து புதிய யுகத்தை உருவாக்கி இருந்தால் பிறகு எப்படி இந்த பாவமான கலியுகம் வந்திருக்கும்? மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக, அதன் மாற்றத்திற்காக கூறப்பட்ட மனிதனை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஆற்றலுடைய ஸ்ரீமத் பகவத்கீதையை ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தின் கடைசியில் சொல்லி இருந்தால் இந்த உலகம் இப்போது மேல் நோக்கி அல்லவா போயிருக்க வேண்டும்? கீழ் நோக்கி கலியுகத்திற்கு ஏன் வந்தது? நீங்களே சொல்லுங்கள். உலகில் தற்போது அதர்மம் தழைத்தோங்கி இருக்கிறதா? இல்லை அதர்மம் அளிக்கப்பட்டு கலியுகம் சுகமயமானதாக இருக்கிறதா? துஷ்ட கர்மம் செய்யும் மனிதர்கள் இன்று அதிகமாக ஆகியிருக்கிறார்களா? அல்லது அவர்களது எண்ணிக்கை குறைந்து இருக்கிறதா? அதர்மம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதா? ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானெனில் அவர் அவதாரம் செய்த துவாபர யுகத்திற்கு பிறகு இந்த உலகம் தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்ததாக அல்லவா மாறியிருக்க வேண்டும். மாறவில்லை அல்லவா? ஆகவே மகத்துவம் வாய்ந்த இறைவனின் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதை தற்போது உள்ள கலியுக காலகட்டத்திற்காக தான் சொல்லப்பட்டதே தவிர துவாபர யுகத்தில் சொல்லப்பட்டது அல்ல. இதிகாசங்களும் புராணங்களும் துவாபர யுக காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இறைவன் நேரடியாக சொல்லியிருப்பது தற்சமயத்திற்கான காலகட்டத்திற்குத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் பகவத்கீதை பற்றிய மற்றொரு கண்ணோட்டத்தையும் நாம் இப்போது சிந்தித்து பார்க்கலாம். மனித குலத்தை மாற்றம் செய்யக்கூடிய கீதை தனி மனிதனை மாற்றம் செய்துள்ளதா? இன்றைய சாதாரண மனிதனை மனித நேயத்தோடு இருக்க வைக்கிறதா? மனித குலத்துக்கே உரியதாக இருந்தாலும் மற்ற தர்மங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை? இதை பற்றி பார்க்கலாம். இன்றைய தலைமுறையில் பௌதீக உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பவர்கள் பஞ்ச தத்துவ ஆய்வின் அடிப்படையில், அதாவது சயின்ஸ் அடிப்படையில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். பழைய கலாச்சாரம், தர்மத்தினுடைய உணர்வு, அதன் கருத்துக்களை தாரணை செய்வது என்று நடைமுறையில் கீதையின் ஒளிப்படி யாரும் சொல்லாததால் உலகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். மேலும் மற்ற மதங்களில் வெளிநாடுகளின் கலாச்சாரத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதன் மேல் அக்கறை காட்டாததே காரணம். இதை பரச்சிந்தன் மனிதர்களுடைய வழி எனவும் கூறலாம். இதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு வேறாகிறது. பிறரை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய கலாச்சாரத்தை, அதன் மேன்மையை அறிந்து அதற்கேற்ப வாழ வேண்டும். மனித வாழ்க்கையின் முழு பயணத்திற்குமான வழிகாட்டுதல் கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதனை கடவுளோடு சேர்க்கக்கூடிய ஆற்றலுடைய கீதையின் நிலை ஏன் இன்று இப்படி இருக்கிறது என்பதற்கு மற்றொரு காரணம்
அதற்கு ஏராளமானவர்களால் விளக்க உரை கொடுக்கப்பட்டு ஏராளமான அர்த்தங்களுடன் வெளிவந்திருக்கிறது. அவரவர்களது மனவொளி மற்றும் மனோநிலைப்படி விளக்க உரை கொடுத்துள்ளனர். மேலும் ஒருவர் கொடுத்துள்ள விஷயங்கள் மற்றவர் கொடுத்து இருப்பதற்கு முரண்பாடாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஆதிசங்கரர் கீதையில் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்கிறார். மத்வாச்சாரியாரோ ஆத்மாவும் பரமாத்மாவும் தனித்தனியானது என்று விளக்கம் கூறுகிறார். கீதையில் முதல் அத்தியாயம் விஷாத யோகத்திலிருந்து கடைசி அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் வரை அதன் தலைப்புகளில் யோகம் என்ற சொல் இணைக்கப்பட்டுள்ளது. யோகம் என்றால் யுக்தமாவது, யுக்தி என்றால் தொடர்பு, கனெக்ஷன், அதாவது இணைவது. நாம் யாருடன் இணைய வேண்டும், யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. மனித ஆத்மாக்கள் யாருடன் நிரந்தரமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம் மற்றும் 18வது அத்தியாயத்தில் 65வது ஸ்லோகத்தில் மன்மனா பவ மத்யாஜீத் பவ என்ற சொல் வந்துள்ளது. அப்படியென்றால் உங்கள் மனதை என் மனதோடு இணைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். மனம் மிக வலிமையானது, மனதை விட புத்தி உயர்ந்தது. அனைத்து புத்திமானுக்கெல்லாம் புத்திமானாகிய பகவானை பற்றி எப்போது வரை சரியாக விளக்கம் கிடைக்கவில்லையோ அதுவரை நம்மால் அவருடன் எப்படி இணைய முடியும்? ஈஸ்வரனை தொடர்பு கொள்வது என்பது மிகவும் மகத்துவமான விஷயம். அவரை தெரிந்து கொண்டால்தானே அவரது தொடர்பில் வர முடியும். இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது குறித்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. குழந்தை புத்தி உடையவர்கள் யோகமும் ஞானமும் தனித்தனி என்று புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஞானத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் யோகம் செய்ய முடியும். எந்த அளவுக்கு ஈஸ்வரன் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவரிடம் மனதை ஈடுபடுத்த முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகனில் கூறப்பட்டுள்ளது. ஈஸ்வரனை பற்றி தேவகணங்களோ ரிஷி முனிவர்களோ மனிதர்களோ தெரிந்திருக்கவில்லை. ஈஸ்வரனுடைய அறிமுகத்தை அவரை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று. கீதைக்கு ஏராளமான விளக்க உரை கொடுத்தவர்களால் கூட அவருடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்க முடியவில்லை. பகவான் தன் அறிமுகத்தை கொடுக்க தானே இங்கு வந்து அவதாரம் செய்ய வேண்டியதாக உள்ளது. அதனாலதான் பகவானு வாச், அதாவது பகவான் கூறுகின்றேன் என்ற வார்த்தை கீதையில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இதில்தான் கலாச்சாரம் மற்றும் அரசியல் அமைப்பு, சமுதாய அமைப்பு, தனிமனித வாழ்க்கையின் தீர்வு என அனைத்தும் ரகசியமாக மறைமுகமாக இருக்கிறது. பரமாத்மா பொதுநல பாவனையில் கீதையை கொடுத்திருக்கிறார். அந்த உண்மையான கீதையை படைப்பிக்க அவர் மிக சாதாரணமான ஒரு மனிதரின் உடலில் திவ்ய பிரவேசம் செய்கிறார். பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்தில் நிஷ்பாபமாக இருக்கக்கூடியவனாகிய நான் இந்த பழமையான கலியுக கடைசி புருஷோத்தம சங்கமயுக ஷூட்டிங் பீரியடின் காலத்தில் உலகத்தினருக்கு 2 விதமான யோகத்தினுடைய பரிபாஷையை கற்றுக் கொடுக்கிறேன் என்கிறார். அதுவே ஞான யோகம் மற்றும் கர்ம யோகம். இதில் அனைவரையும் ஈடுபடுத்துவதற்காக தான் பகவான் சாகாரமான இந்த ஸ்தூல உலகத்திற்கு வரவேண்டியதாக இருக்கிறது. பரமாத்ம தந்தை தற்போது வந்து சொல்வதே உண்மையான கீதை. அதில் மனன சிந்தனை செய்வதோடு ஞான யோகம் மூலமாக கபில முனி போன்ற ஞானிகளுக்கும், மேலும் கர்மம் செய்து கொண்டே யோகம் செய்வது பற்றி இல்லற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூறியிருக்கிறேன் என்று சுயம் பரம்பிதா பரமாத்மாவே சொல்கிறார். அவர் வெறும் நிராகாரி நிலையை, அதாவது ஆத்மீக ஸ்திதியை அடைய வைப்பதற்காக மட்டுமல்ல, இந்த உலகாயத வாழ்க்கை வாழ்வதிலும் சாக்காரத்தில் வந்து ஞான யோகம் மற்றும் கர்மயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஞான யோகம் என்றால் முழுமையாக கர்மத்தை தியாகம் செய்து தன்னுடைய ஆத்மாவை நிராகாரராகவும் நிர்குணமாகவும் முழுமையாக அதே நிலையில் நிலைக்க வைத்து பரமாத்மாவினுடைய நினைவில் சங்கல்பம், அதாவது எண்ணங்களற்ற நிலையில் சுயம் தன்னை பரமாத்மாவோடு இணைத்து விடுவதுதான். கர்மயோகம் என்றால் நாம் என்ன செயல்கள் செய்கிறோமோ அதில் பரமாத்மாவின் நினைவில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களின் பலன்களை புத்தியின் மூலமாக தியாகம் செய்வது. சுயம் பரமாத்மா இந்த சிருஷ்டியில் உள்ள மனித ஆத்மாக்கள் அனைவரும் நீடித்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ ஞான யோகம் மற்றும் கர்ம யோகத்தினை கற்றுத்தருகிறார். இதற்கு நடைமுறை எடுத்துக்காட்டாக பக்தியில் மகாதேவன் சங்கரன் காட்டப்பட்டுள்ளார். நிர்குணமாகவும் நிராகாரராகவும் இருக்கும்
பரம்பிதா பரமாத்மா சிவன் சங்கரர் மூலமாக உயர்ந்த ஸ்திதியில் வெளிப்படுவதைத்தான் கைலாய மலையின் உச்சியில் அமர்ந்திருப்பதாக காட்டியுள்ளார்கள். சங்கரர் தான் செய்யக்கூடிய செயல்களை தியாகம் செய்து சதா யோக நிலையில் அமர்ந்திருப்பதாகவும், மேலும் அவரிடம் எந்த ஒரு தேகபானம் தேக உணர்வு இல்லை என்பதை அவர் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு இருப்பதாகவும் காட்டியுள்ளனர். இப்படிப்பட்ட யோக நிஷ்டையில் அமர்ந்து காரியங்களை துறந்த நிலையில் ஒரு பரமாத்மாவின் நினைவில் நிலைத்து இருப்பதைத்தான் ஞான யோக வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. கர்மயோகத்தின் வாழ்க்கை மகாதேவனின் வாழ்க்கையில் எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றால், எப்பொழுது பார்க்கடலை கடைந்தார்களோ, அதாவது ஞானத்தின் மனன சிந்தனை செய்தார்களோ, அந்த சமயத்தில் ஒருபுறம் தேவர்களும் மற்றொரு புறம் அசுரர்களும் கடலை கடைந்தார்கள். அந்த சமயத்தில் அஞ்ஞான இருள் எனும் ஆழகால விஷம் முதலில் வெளிப்பட்டது. இந்த விஷத்தை குடிக்க அசுரர்களோ தேவர்களோ தயாராக இல்லை. விஷ்ணுவோ பிரம்மாவோ கூட தயாராக இல்லை, பயந்து ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மகாதேவன் மட்டும் விஷத்தை குடிக்க தயாராக இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஆழகால விஷத்தை அறிந்தினாலும் அவரை எந்த ஒரு காலனும் நெருங்கவே இல்லை. கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஒருவரிடம் அகங்காரம் என்ற பாவமே இல்லையோ அவருடைய புத்தியில் ஒரு பிரபுவை தவிர எனக்கு வேறு உலகில்லை என்று இருப்பார் என்று. ஆனால் இந்த உலகத்தில் தேக அகங்காரத்தினை முதன்மையாக வைத்துக்கொண்டு வாழ்பவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர். கல்பாந்த கடைசி காலத்தில், மகாவிநாச காலத்தில் அப்படிப்பட்ட தேக உணர்வுடன் அகங்காரத்தில் இருப்பவர்களின் அகங்காரத்தை ஞானத்தின் மூலம் அழித்தாலும் சரி அழிக்காதவராக ஆகிறார். அதாவது அவர் மீது எந்த ஒரு பாவமும் ஏறாது. சிவத்தந்தை அப்படிப்பட்டவர் மூலமாக விநாசத்தை செய்ய வைப்பார். ஓம் பரமாத்மா சிவன் சங்கரரை கருவியாக கொண்டு இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்தாலும் சங்கரர் மீது எந்த ஒரு பாவமும் படிவதில்லை. அவர் உலகத்தை விநாசம் செய்தாலும் சரி விநாசம் செய்யாதது போலதான். அதாவது அவரது செயல்கள் அகர்மமாக அவருக்கு எவ்வித விளைவையும் ஏற்படுத்தாது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, கர்ம யோகமோ ஞான யோகமோ இரண்டும் யோகியாக இருக்கும் சங்கரருக்குத்தான் பொருந்துகிறது. இவரைத்தான் யோகிராஜன் யோகேஸ்வரன் என்று அழைக்கின்றனர். யோகேஸ்வரன் ஞானேஸ்வரனாக இருப்பவர் சங்கர் மகாதேவன் தான் என்பது ப்ரூஃப் ஆகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் பஞ்ச விகாரங்களில் முக்கியமானது காம விகாரம். இந்த காமதேவனை பஸ்வம் செய்தவர் மகாதேவனின் சங்கரர் ஒருவர்தான். முதலில் தனக்குள் இருக்கக்கூடிய காம விகாரத்தை தனக்குள்ளேயே ஞானம் யோகம் என்ற மூன்றாவது கண்ணை திறந்து பஸ்வம் செய்தவர் சங்கரர். அவரது சொரூபத்தின் மூலமாக தான் நிர்குணமான பரம்பிதா பரமாத்மா சகுன ரூபத்தில் உலகத்தின் முன் பிரத்யட்சம் ஆகிறார். ஓம் பரம்பிதா பரமாத்மா சிவன் இந்த சிருஷ்டிக்கு வருவதன் காரணமே விகாரங்கள் நிறைந்த இந்த பழைய கலியுகத்தை விகாரங்களற்ற புதிய சத்யுகமாக மாற்றம் செய்வதற்காகத்தான். ஞான மார்க்கத்தில் ஒரு நியமம் கூட இருக்கிறது. யார் எந்த அளவு நிராகாரி ஸ்டேஜில், அதாவது முழுமையான ஆத்மீக ஸ்திதியில் இருப்பார்களோ அவர்களால் தான் நிர்விகாரி ஆக முடியும். இப்படி உள்ள நியமத்தின்படி எந்த ஒருவர் நிராகாரி ஸ்டேஜை அடைகிறாரோ அவரால் மட்டுமே நிர்விகார உலகத்தை நிர்மாணிக்க நிமித்தமாக முடியும். மகாதேவன் சங்கரர் தான் இந்த தகுதியை அடைகிறார். பரம்பிதா பரமாத்மாவிற்கு கீதையில் 2 வித ரூபங்கள் காட்டப்பட்டுள்ளது. ஒன்று நிராகாரி சொரூபம் ஆத்மீக ஸ்திதி, இரண்டாவது ஆதிதேவன் மகாதேவன் சங்கரர் எனும் சாக்காரி ரூபத்தில் காட்டியுள்ளனர். 2 ரூபத்தையும் ஒன்றாக்கிதான் அவ்யக்த மூர்த்தி என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ரூபத்தை தான் சிவலிங்க வடிவில் வணங்குகிறார்கள். சிவலிங்கம் என்றுதான் கூறுவார்களே தவிர சங்கரலிங்கம் என்று கூறுவதில்லை. லிங்கம் என்றால் சாக்காரி, அதிலுள்ள ஜோதிர் புள்ளி நிராகாரி சிவனின் நினைவார்த்தமாக உள்ளது. சிவ தந்தையை தங்களது தர்ம பிதாவாக பாரத மரபில் ஆதி தேவன் என்றும், முஸ்லிம்கள் ஆதம் என்றும், கிறிஸ்தவர்கள் ஏடம் என்றும், சமணர்கள் ஆதிநாத் என்றும் அழைத்து அனைத்து தர்மத்தினரும் அவரை ஏற்றுக்கொள்கின்றனர். ஓம் சக்தி மார்க்கத்தில் துவாபர யுகத்தின் கடைசியில் நடந்த மகாபாரத போரின் போது சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமாத்மாவாக பகவானாக ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டப்பட்டுள்ளார். சொர்க்கத்தை படைக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றால், துவாபர யுகத்தின் கடைசியில் அவர் வந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி உலகை மாற்றி சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தால் இந்த பாவமான கலியுகம் எப்படி வந்தது?
மேலும் சிவத்தந்தைக்கும் கிருஷ்ணருக்கும் சில வேறுபாடுகள் இருப்பதையும் காணலாம். கிருஷ்ணருக்கு பெற்றோர்கள் இருப்பதாக சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. இவர் ஜென்ம மரண சக்கரத்தில் வரக்கூடிய ஒரு மனிதராகவே இருக்கிறார், பகவான் அல்ல. ஆனால் சிவ பகவான் அஜன்மா அகர்த்தா, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், ஜென்ம மரண சக்கரத்தில் வராதவர். கிருஷ்ணருக்கு சாந்தீபன் என்ற குரு இருந்ததாக காட்டப்பட்டுள்ளது. சிவ பகவானுக்கு குரு என்று யாரும் கிடையாது, அவரே சத்குரு. கிருஷ்ணர் மரணமடைவதாக காண்பிக்கின்றனர். ஆனால் சிவ பகவானுக்கு இந்த சிருஷ்டியில் பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது. கிருஷ்ணர் 16 கலைகள் நிறைந்த சத்யுகத்தின் இளவரசர் என்று கூறப்படுகிறார். ஆனால் சிவ பகவான் கலாதீத் கல்பாந்தகாரி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது கலைகளுக்கெல்லாம் மேலானவராக, கல்பத்தை அதன் இறுதியில் வந்து முடிவுக்கு கொண்டு வருபவராக இருக்கிறார். ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் 11வது அத்தியாயம் 32வது ஸ்லோகனில் தெளிவாக கூறியுள்ளார், நான் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலனாக இருக்கிறேன் என்று. இது மகாதேவனின் அக்னி ரூபம்தான் என்று தெரிகிறது. மகா காலன் என்று விஷ்ணுவையோ கிருஷ்ணரையோ பிரம்மாவையோ கூற முடியாது. சாக்காரத்தில் இருக்கும் மகாதேவன் சங்கரருக்குத்தான் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் என்று கூற முடியும். தேவர்களும் அசுரர்களும் எந்த ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர்களும் யாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் மகாதேவன் சங்கரரைத்தான். ரிஷி முனிவர்கள் ஆனாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய மகாதேவன் சங்கர் பக்கமாகவே ஈர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மகாதேவன் சங்கர் ஏகபத்தினி விரதன், தன் உடலில் பாதியை மனைவிக்காக கொடுத்தவர். மேலும் அவர் குடும்ப மார்க்கத்தை தழுவியிருக்கிறார் என்பதற்காக அவருடைய புத்திரர்களாக கணேசன், கார்த்திகேயன் ரூபத்தில் காட்டியுள்ளனர். அதே சங்கரர் சாது சந்நியாசிகளை ஈர்க்கிறார் என்றால் அப்படிப்பட்ட யோக நெறியில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். யோகிகளுக்கும் கிரகஸ்திகளுக்கும் விருப்பமுடையவராக இருக்கிறார். தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே வேதம் பார்க்காமல் வரம் கொடுப்பவராக இருக்கிறார். ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள மகாபாரத யுத்தம் இம்சை நிறைந்ததா அகிம்சை நிறைந்ததா? சூழ ரீதியான இம்சை யுத்தம் தான் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. பகவான் இம்சையான யுத்தத்தை ஒருபோதும் கற்றுக் கொடுப்பதில்லை. மேலும் கீதையில் பகவானு வாச்சு, அதாவது பகவான் வாக்கு என்றுதான் எழுதப்பட்டுள்ளது, கிருஷ்ணன் வாக்கு என்று அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிராகாரியாக, நிர்விகாரியாக ஆகியிருக்கிறார் என்றோ, அவர் கர்மங்களை துறந்திருக்கிறார் என்றோ எந்த ஒரு நினைவார்த்தமும் சாஸ்திரத்தில் காட்டப்படவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதன் அர்த்தமே ஆகர்ஷிக்கக்கூடியவர், அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்தினைத்தான் பிரதிபலிக்கிறது. செய்யும் செயலுக்கான பெயர் இவருக்கு வைக்கப்படவில்லை. ஞான யோகம் மற்றும் கர்மயோகம், இந்த 2 யோகங்களையும் பகவான் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தாரா என்றால் இல்லை. கர்மயோகத்தில் கர்மங்களை தியாகம் செய்யவும் இல்லை, ஞான யோகத்திலும் இருக்கவில்லை. நிராகாரி ஸ்டேஜை கிருஷ்ணர் அடைந்திருந்தால் அவரது சித்திரங்களோ வாழ்க்கை வரலாறோ நமக்கு ப்ரூவ் பண்ணி இருக்கும். சாந்தி. இதுவரை பார்த்ததிலிருந்து நமக்கு தெளிவாக புரிய வருவது என்னவென்றால், ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா சிவன் மகாதேவன் சங்கரில் பிரவேசம் செய்துதான் உண்மையான கீதா ஞானத்தை கூறுகிறார். இதிலிருந்து நிராகாரி பிளஸ் சாக்கார் சிவ் பாபா தான் கீதையின் பகவான் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் உயர்ந்த பகவத்கீதை ஞானம் என்பது இந்த கலியுக கடைசியில் சங்கம யுகத்தில் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன் வந்து சொல்லக்கூடிய ஞானமே ஆகும். இதன் வழிப்படி நடப்பவர்கள் தான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றனர். அதில் முதல் நம்பர் தேவதை ஆகுபவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் அல்ல, தேவதா. அவரும் இந்த சங்கமயுகத்தில் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ராஜயோக ஞானத்தை கற்று அதன் வழி நடந்து அடுத்து வரும் சத்யுகத்தின் முதல் இளவரசராக ஸ்ரீ கிருஷ்ணராக ஆகிறார். பரம்பிதா பரமாத்மா சிவன் கிருஷ்ணருக்கு தந்தையாகவும் கீதை தாயாகவும் ஆகின்றனர்.